கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை நான் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் இந்த வேத தியானத்து வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம், எனக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாட்களிலே தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையை கூட்டுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் அந்த வார்த்தைகள் ஒரு ஜீவன் உள்ள வார்த்தைகள், வல்லமுள்ள வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் ஒரு புதிய மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் கேட்கும்படியாக இந்த கடைசி நாட்களில் தயார்பட வேண்டும். அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ஒருவன் இந்த நாட்களில் அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற வேளையிலே அவருடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக அந்த நாட்களில் மாற்றப்படுகிறது மட்டுமல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் நீங்குகிறதையும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வார்த்தைகளை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை அழிவுக்கு விலக்கி காத்தார் என்று சொல்லி இன்றைக்கு சங்கீதம் 107 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, அப்படியானால் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று தியானிக்கிற வேளையிலே இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அதற்கு முன்பான வசனம் சொல்லுகிறது, உமது பிரமாணங்களிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். அவருடைய சங்கீதக்காரர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், உமது வசனத்தை மறவேன், ஏனென்றால் உமது அடியேனுக்கு அனுகூலமாக இருக்கும் உம்முடைய வசனம், அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை இந்த நாட்களில் கைக்கொள்ளுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்மை இந்த நாட்களில் உயிர்ப்பிக்கும். அது ஜீவன் உள்ள வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. நீங்கள் எந்த வார்த்தையும் விட இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தையிலே ஒரு வார்த்தையாவது நீங்கள் தியானிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை இந்த நாட்களில் உங்களை தொடர்ந்து வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே உங்களை உயிர்ப்பித்து உங்களை காலூன்று நிற்கும்படியாக செய்கிற வார்த்தை இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இந்த நாட்களிலே இன்றைக்கு தேவனிடத்தில் இருந்த வார்த்தை இந்த நாட்களிலே மாமிசமாய் வந்து நமக்குள்ளே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே வாசம் செய்கிறதா இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் எதை மறந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை மறவாதபடி நாங்கள் அந்த வார்த்தையிலே நாங்கள் பற்றி பிடித்து நடப்போமா இருந்தால் அந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்தை கட்டும், நம்மை கட்டும், நம்முடைய குறைவுகளை இந்த நாட்களிலே நீக்கும், நம்முடைய நினைவுகள் எண்ணங்களை அறிந்து அதற்கு ஏற்ற விதமாக செயல்படும். நமக்குள்ளே அந்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் கிரிகளை செய்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற வேளையிலே அதன்படியே தேவன் நமக்கு செய்து ஆசீர்வதித்த நாட்களை நடத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நாட்கள், காலங்கள், மாதங்கள், வருஷங்கள் நாட்களிலே கடந்து செல்லலாம். ஆனாலும் வாக்குத்தத்தத்தின் அங்கே இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தம் ஒருபோதும் இந்த நாட்களிலே மாறாது. ஆண்டவர் இத்தனையாம் தேதி இத்தனையாம் ஆண்டு அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் நினைத்திருந்தார் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இன்றைக்கு அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், உலகமே மாறிப்போனாலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே நிறைவேறும். இதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்னை அனுப்பி எனக்குள்ளே அந்த வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் அந்த வார்த்தையை உனக்குள்ளே அனுப்பி உன்னுடைய சந்ததி சந்தானத்தை ஆசீர்வதித்து நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலே கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படுங்கள். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், உம்முடைய அப்பொழுது பாருங்கள் சொல்லப்படுகிறது, உமது அடியேனுக்கு அனுகூலமாக இரும், அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளுவேன். தேவன் நமக்கு
அனுகூலமாக இருக்கும்படியாகும் அவருடைய வசனத்தை நாங்கள் கைக்கொண்டு பிழைக்கும்படியாகும் ஆண்டோடத்திலே கேட்போமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய குடும்பங்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, தனிப்பட்ட மனுஷர்களுக்குள்ளே இந்த நாட்களில் இந்த ஆசீர்வாதம் வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.